சிறிதோ பெரிதோ என்ன பழக்கம் இருக்கணும்? துவா கேட்க வேண்டிய ஒரு பழக்கம் இருக்க வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா வருமானத்துக்கு ஒத்து வர துவாவா? என்ன துவா கேட்டார்கள்? ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி. இதுக்கு பின்னால் எவருக்குமே கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தா. அப்படின்னா என்ன? அது வருமானத்துக்கு ஏற்ற துவாவா? இல்லை. நம்மட துவால எதுக்கு ஏற்ற துவா? வருமானத்துக்கு ஏற்ற துவா அல்லது தொழிலுக்கு ஏற்ற வருமானத்தை கேட்கிற துவா. இப்போ 2500 2800க்காக துவா கேட்போம், அவ்வளோதான். 5000க்காக என்ன செய்ய மாட்டோம்? துவா கேட்க மாட்டோம். ஏன்? அல்லாஹ் நினைச்சாலும் பொஸ்ஸ மாத்தலான்னு மனசுல சொல்லுது. அதனால நம்ம கேட்கறது இல்லை. நாங்க மாற்றங்கள் இறைவனது கையிலிருந்து தான் ஏற்படுகின்றன என்ற நம்பிக்கை நம்மிடத்துல இல்லை. நமது சூழலுக்கு ஏற்பதான் இறைவன் என்ன செய்கிறான்? மாற்றிக்கொண்டிருக்கிறான் நம்பிக்கை தான் நமக்கு இருக்குது. இப்ப புரிந்து கொள்ள வேண்டும், நபிமார்களுடைய துவாக்கள் கபூலாக்கப்பட்டதெல்லாம் இந்த இடத்துல தான். கடலுக்கு முன்னால மூசா அலைஹிஸ்ஸலாம் நிக்கிற நேரத்தில் அவரை நம்பி வந்த கூட்டம் என்ன சொல்லுச்சு? கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், நாங்கள் அகப்பட்டு கொண்டோம் என்று சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? உங்களை நம்பி நான் வரல. அதுதான் மறைமுகமா சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். அப்ப அல்லாஹ் தஆலா கம்பை எடுத்து என்ன செய்யறான்? அதுல அடி என்று சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அடித்தார்கள். கடல் பிளக்குமா என்று அவர் யோசிக்கவில்லை. அடிக்க சொன்னது இறைவன் என்பதை மட்டும்தான் என்ன செஞ்சாரு? அவர் யோசித்தார். நெருப்புல போடப்படுகிற நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்த நம்பிக்கை, தரையில் கப்பல் கட்டுகிற நேரத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல இருந்த நம்பிக்கை, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. யஹ்யா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் அந்த வயது போன காலத்தில் இருந்த நம்பிக்கை, இதெல்லாம் எதை காட்டுகிறது? சிறிது பெரிது என்பதல்ல, எமக்கு வழங்குகின்றவனுடைய தரம் என்ன? அவன் யாரு? அவன் தான் எல்லாவற்றையும் படைத்தவன். இயற்கை என்கின்ற ஒரு சூழலை அவன் தான் ஏற்படுத்தியவன். நினைத்தால் அதை தலைகீழா என்ன செய்வான்? மாற்றுவான் என்கின்ற நம்பிக்கையோடு பிரார்த்தனை இருக்க வேண்டும். சிறிது பெரிது என்பது இருக்கக்கூடாது. துவா என்பது வணக்கம். அந்த துவாவுடைய விஷயத்தில் இறைவனத்தில் கேட்கிற நேரத்தில் நாங்கள் தேர்வு கொடுக்காமல் உறுதியாக என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். அவசரப்படக்கூடாது. சிறிதோ பெரிதோ எதுவாக இருந்தாலும் இறைவன் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் தான் எனக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். சில வேளைகளில் நமக்கு கண் முன்னால விளங்கலாம். என்ன விளங்குது? நம்ம அதாவது செருப்புவாரா இருந்தால் நாங்களே செய்து கொள்றோம், இதுக்கு நம்ம துவா எல்லாம் என்ன செய்யல, கேட்கல, அப்படியெல்லாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் இறைவன் என்ன செய்யறான்? அதையெல்லாம் நம்மளுக்கு நடத்தி வைக்கிறான் என்பதை ஒரு செகண்டுடைய நிகழ்வை வைத்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும்.